வணக்கம். உத்தரப்பிரதேசத்தோட வளமான வெள்ளச் சமவெளிகள்ல ஒழிஞ்சிருக்கிற 5 முக்கியமான சர்வதேச பறவைகள் புகலிடங்கள பத்தின ஒரு சூப்பரான ரொம்பவே விரிவான விளக்க பயணத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். வாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். உத்தரப்பிரதேஷோட புவியியல் அமைப்புக்குள்ள நாம நுழையும் போது அங்க இருக்கிற வனவிலங்குகளோட பிரம்மாண்டம், இந்த இடங்கள்லாம் எப்படி ஒரு நுட்பமான சூழலியல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுதுன்னு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் சாதாரண நிலம் கிடையாதுங்க, பல்லுயிர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கம்னே சொல்லலாம். நம்ம பயணத்தோட முதல் நிறுத்தம் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம். இது ஒரு ஆழமற்ற சதுப்பு நிலம். லக்னோவில இருந்து வெறும் 45 கிலோமீட்டர் தூரத்துல உன்னாவ் மாவட்டத்தோட ஹசன்கஞ்ச் தாலுகாவுல தான் இந்த இடம் இருக்கு. செப்டம்பர் 19, 2019ல இது அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. 225 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயத்தோட உயிர்வாழ்வு போராட்டமே ரொம்ப வித்தியாசமானது. இது முழுக்க முழுக்க தென்மேற்கு பருவமழையும் பக்கத்துல இருக்கிற சாரதா கால்வாயோட தண்ணீரையும் தான் நம்பியிருக்கு. கொஞ்சம் தண்ணி வரத்து குறைஞ்சாலும் மொத்த சூழலிலும் ஆட்டம் கண்டுடும். இங்க நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். அதுதான் இங்க வர்ற பறவைகளோட எண்ணிக்கை. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 225 ஹெக்டேருங்கிறது ரொம்ப சின்ன நிலப்பரப்பு தான். ஆனா சுமார் 20,000 நீர்ப்பறவைகள் தொடர்ந்து இங்க வந்து தஞ்சம் அடையுதுன்னா பாத்துக்கோங்களேன். இது எக்கச்சக்கமான பறவைகளுக்கு உணவும் பாதுகாப்பும் தர்ற ஒரு மாபெரும் தாயகமா இருக்கு. இவ்வளவு நெருக்கடியான ஒரு இடமா இருந்தாலும் ரொம்பவே கடுமையான அழிவு ஆபாயத்துல இருக்கிற பல பறவை இனங்கள் இங்க தஞ்சமடையுது. எஜிப்திய கழுகு மாதிரியான அழிவின் விளிம்பில் இருக்கிற பறவைகளா இருக்கட்டும், இல்ல உலகளவுல பாதிக்கப்படக்கூடிய இனமா கருதப்படுற உள்ளிநெக்ட் நாரையா இருக்கட்டும், எல்லாமே இங்க தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுட்டே வருது. இந்த சின்னஞ்சிறிய நிலப்பரப்பு இந்த அரிய உயிரினங்களுக்கு ஒரு பெரிய உயிர்காக்கும் கேடயம் அப்படின்னு தான் சொல்லணும். 2015ல இதுக்கு சந்திரசேகர் ஆசாத் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு பேர் மாத்துனாங்க. இங்க கொடுக்கப்படுற கடுமையான பாதுகாப்பால குள்ளநரி மாதிரியான பாலூட்டிகள் கூட இங்க மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா பாருங்க, ஒரு அமைதியான கொலையாளி இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிட்டு வருது. அதுதான் ஆகாய தாமரை. இது ஒட்டுமொத்த நீர்ப்பரப்பையே மூச்சு திணற வச்சு இந்த சரணாலயத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கு. சரி, இந்த இந்தோ கங்கை சமவெளிய இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இப்போ நம்ம 2வது நிறுத்தமான பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயத்துக்கு போவோம். இது இரட்டை ஆற்று வளைவு ஏரிகள் கொண்ட பகுதி. கோண்டா மாவட்டத்தோட தராப்கஞ்ச் தாலுகாவுல இருக்கிற இந்த இடம் டிசம்பர் 2, 2019 அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டுச்சு. 722 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த நன்னீர் சூழல் சரையு நதியால உருவாக்கப்பட்ட 2 தனித்துவமான ஆற்று வளைவு ஏரிகளை, அதாவது நதியோட வளைவு பாதையிலிருந்து இயற்கையா துண்டிக்கப்பட்ட யூ வடிவ ஏரிகளை உள்ளடக்கியது. இது ஒரு நிரந்தர நீர்நிலை, வறட்சியிலையும் வற்றாத ஒரு சோலைனே சொல்லலாம். இந்த நம்பரை கேட்டா நீங்க நிஜமாவே பிரமிச்சு போவீங்க. ஒவ்வொரு வருஷமும் இனப்பெருக்கம் பண்றதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் 1,00,000க்கும் அதிகமான பறவைகள் இந்த இடத்த பயன்படுத்துது. எவ்வளவு பெரிய நம்பர்ல! இந்த பிரம்மாண்டமான வலசை பயணம் இந்த இடத்தோட சூழலியல் முக்கியத்துவத்தை நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. இது ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? இந்தியாவில் ரொம்பவே அழிவு அபாயத்தில் இருக்கிற கழுகினங்களுக்கு, குறிப்பா ஒயிட் ட்ரம்ப்ட் கழுகு, இந்திய கழுகுகளுக்கு இந்த பார்வதி அர்கா சரணாலயம் ஒரு ஈடிணையற்ற புகலிடமா இருக்கு. உலக அளவில் கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வர இந்த நேரத்தில் அவரோட வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான அரணா நிக்குது. ஆனா இந்த சரணாலயத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் ஏரிக்கரையில இருக்கிற பழமையான கோவில்கள் ஏராளமான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்குது. இன்னொரு பக்கம் இந்த அதிகப்படியான மனித நடமாட்டமும் அதைத் தொடர்ந்து நடக்கிற விரிவான சாலை, ரயில்வே கட்டமைப்பு பணிகளும் அங்க வாழ உயிரினங்களுக்கு மாபெரும் அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கு. மனிதர்களோட ஆன்மீக தேடலுக்கும் இயற்கையோட அமைதிக்குமான ஒரு நுட்பமான போராட்டம் இங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அடுத்ததா கங்கை நதி சமவெளியில இருக்கிற சமன் பறவைகள் சரணாலயத்தை நோக்கி நம்ம பயணம் தொடருது. இது ஒரு பருவகால புகலிடம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இந்த ஒப்பீடு தான். நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்த பார்வதி அர்காவோட நிரந்தர ஏரிகள் மாதிரி இல்லாம இந்த சமன் சரணாலயம் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல வர்ற தென்மேற்கு பருவமழையை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இருக்க ஒரு பருவகால ஏரி. மழை பெஞ்சா மட்டும்தான் இங்க உயிர் சுழற்சியே தொடங்கும். மைன்புரி மாவட்டத்தோட கர்ஹால் தாலுகாவுல இருக்கிற இதுவும் டிசம்பர் 2, 2019ல தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. 526 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கிற இது ஒரு பாப்அப் ஈரநிலம். அதாவது வருஷத்தோட பெரும்பகுதி இந்த இடம் காஞ்சி போய் தான் இருக்கும். ஆனா மழைக்காலத்துல மட்டும் திடீர் ஒரு மாயாஜாலம் மாதிரி உயிர் பெற்று எழும். நிஜமாவே இது இயற்கையோட ஒரு ஆச்சரியம்தான். மழைக்காலம் வரும்போது இந்த இடம் 50,000க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம
ஒட்டுமொத்த தெற்காசியாவோட கிரேலாக் வாத்துகள் மக்கள் தொகையில 1% அதிகமானவ தங்களோட குளிர்காலத்தை இந்த ஒரு சின்ன இடத்துல தான் கழிக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பருவகால ஏரி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது சாதாரண விஷயமா என்ன? ஆனாலும் இது ரொம்ப செழிப்பான நதிப்படுகையில இருக்கிறதால மனித குடியிருப்புகளோட தீவிரமான ஆக்கிரமிப்பை இது சந்திச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள்ல ஏற்படுற உப்புத்தன்மையால இங்க இருக்கிற நுட்பமான நன்னீர் விநியோகம் நஞ்சாகுமோங்கிற பெரிய ஆபாயமும் இருக்கு. நன்னீரை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு ஏரியில உப்புத்தன்மை கலக்கிறது அங்க இருக்கிற ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பயணத்துல அடுத்ததா இந்தோ கங்கை சமவெளிகளுக்கே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குற சமஸ்பூர் பறவைகள் சரணாலயத்தை அடைஞ்சிருக்கோம். இது ஒரு வற்றாத சதுப்பு நிலம். அக்டோபர் 3, 2019 அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான 799 ஹெக்டேர் வற்றாத சதுப்பு நிலம் ராய்பரேலி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. பருவமழை வெள்ளத்தை மட்டுமே நம்பி ஒண்ணுக்கொன்னு இணைக்கப்பட்ட 6 ஏரிகளோட ஒரு சிக்கலான அழகான வலையமைப்பு இங்க இருக்கு. இந்த இணைப்பு தான் இந்த இடத்தோட உயிர்நாடியே. இந்த இடம் 75,000க்கு மேற்பட்ட பறவைகளை ஈர்க்குது அப்படின்னாலும் இங்க ஒரு ஆச்சரியமான உண்மையை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பருவமழை வெள்ளத்தின் போது பக்கத்துல இருக்கிற நதிகள்ல இருந்து குறைஞ்சது 46 வகையான நன்னீர் மீன்கள் தானாகவே இந்த ஈர்நிலங்களுக்குள்ள வலசை வந்து தங்களோட வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளுது. பறவைகள் மட்டும் இல்லாமல் மீன்களும் இங்க வலசை வருதுங்கிறது இந்த இடத்தோட சூழலியல் செழிப்பை எப்படி காட்டுது பாத்தீங்களா? இந்த வளமான நீர்வாழ் உயிரினங்கள் இங்க வர்ற வேட்டையாடும் பறவைகளுக்கும் பாதிக்கப்படக்கூடிய இனங்களுக்கும் தாராளமா உணவா மாறுது. குறிப்பா சொல்லணும்னா தெற்காசியாவோட காமன் போச்சார்ட் பறவைகள் மக்கள் தொகையில 1%க்கும் அதிகமானவை இங்கதான் தஞ்சமடையுது. எகிப்திய கழுகு, பல்லாசின் மீன் கழுகு மாதிரியான அழிவின் விளிம்புல இருக்கிற பறவைகளுக்கும் இது ஒரு முக்கியமான வேட்டைக்களமா இருக்கு. ஆனா இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை சத்தமே இல்லாம வளர்ந்துட்டு வருது. இங்க ஆவணப்படுத்தப்பட்ட தாவர இனங்கள்ல 40%க்கும் அதிகமானவை வெளிநாடுகளைச் சேர்ந்த அதிக ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட தாவரங்கள். இது இந்த வற்றாத சதுப்பு நிலத்தோட பூர்வீக சூழலியல் தன்மையே முற்றிலுமா மாத்திடுங்கிற அபாயத்தை உருவாக்கியிருக்கு. இந்த அந்நிய தாவரங்கள் பூர்வீக தாவரங்களை அழிச்சு கடைசியில பறவைகளோட வாழ்விடத்தையே சிதைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. நம்மளோட இந்த ஆழமான விளக்க பயணத்தோட கடைசி நிறுத்தமா பாக்குறவங்கள அப்படியே மேய்ச்சில் இருக்க வைக்கிற சாண்டி பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம். இது ரொம்பவே நுட்பமான ஒரு சமநிலையை கொண்ட இடம். ஹர்தோய் மாவட்டத்தோட பில்கிராம் தாலுகாவில் இருக்கிற சாண்டி நகரத்திலிருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சரணாலயம் இருக்கு. செப்டம்பர் 26, 2019 உருவாக்கப்பட்ட இந்த 309 ஹெக்டேர் நன்னீர் சதுப்பு நிலம் ரொம்பவே அரிய வகையான 200 சாரஸ் கொக்குகள் உட்பட 40,000க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது. இந்த சாரஸ் கொக்குகள் தாங்க இந்த நிலப்பரப்போட கம்பீரமான அடையாளமே. 2014, 2015 இங்க வந்த ஒரு மிக கடுமையான வறட்சி அங்கிருந்த நீர்ப்பறவைகளோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே முற்றிலுமா சீர்குலைச்சிருச்சு. இந்த அதிர்ச்சியான உண்மை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. பருவமழையை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பியிருக்க இந்த மாதிரி அதிமுக்கியமான புகலிடங்களை கணிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டே வர பருவநிலையிலிருந்து நாம எப்படி பாதுகாக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நன்னீர் ஏரிகள் வறண்டு போச்சுன்னா அந்த பாவப்பட்ட பறவைகளுக்கு வேற எங்கேயும் இடமே இல்ல. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்க பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.